புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சூளுரைத்து போரில்லா உலகுக்கு பெண்களின் பங்கு என்பதை பற்றி ஜெயசித்ரா சென்னையிலிருந்து. போரில்லா உலகம் என்பது மானுடத்தின் பெரும் கனவு. போரிட்டு போரிட்டு அழிவிலே துயருற்ற மனித இனம் போர் வேண்டாம் என்கின்ற குரலை காலம் காலமாக உறக்க சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றது. இது இன்று நேற்றல்ல, மனிதன் பிறந்த காலம் தொட்டே தோன்றிய காலம் தொட்டே நடந்து கொண்டிருக்கும் ஒன்றுதான். என்றாலும் அன்றைய போர்கள் பெரும்பாலும் வெறும் வயிற்றுப்பாட்டுக்கானவையாகத்தானே இருந்தது. ஆனால் இன்று யோசித்து பார்த்தோமேயானால் அதிகாரத்திற்காக நான் பெரியவனா நீ பெரியவனா என்று கட்டவிழ்த்து விடப்படும் போர்கள் ஒரு பக்கம் என்றால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், சித்தாந்தத்தின் பெயரால் மறுபக்கம் என போர் ஒரு தொடர் நிகழ்வாகவே இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளிலே நடந்த போர்களில் உயிரிழந்தோரும் வீடிழந்தோரும் அவ்வளவு ஏன் பாலியல் ரீதியாக சீரழிக்கப்பட்ட பெண்களும் எத்தனை லட்சங்கள் தெரியுமா? இதை கேட்கும் பொழுதே நெஞ்சு பதறுகின்றதே. காரணம் என்ன தெரியுமா? ஒரு 10 மாதம் சுமந்து பெற்ற பெண்ணிற்குத்தானே தெரியும் உயிரின் அருமை. இங்கே மனுஷன் இருக்கானே, மனுஷன் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு அவ்வளோ கருவிகளை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அருவாள் ஆரம்பிச்சு துப்பாக்கி, அணுகுண்டு, பீரங்கி, விஷ வாயு, அவ்வளோ. ஏங்க 4 வருஷம் முன்னாடி உலகம் முழுக்க பரப்பி விட்டாங்களே விஷ கிருமி, அது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே மனுஷனை அழிக்க கண்டுபிடிச்சது. தன்னை ஒத்த இனத்தையே அழிக்க நினைக்கிறதும் தன்னை ஒத்த இனத்தையே எதிரியா பாவிக்கக்கூடிய ஒரே இனம் யாருன்னா மனித இனம் மட்டும்தான். ஏன்னா வேறு எந்த ஜீவராசியுமே தான் இனத்தை தானே அழிச்சுக்குதா சொல்லுங்க? உக்ரைனில் போர் நடந்தப்போ இங்கேருந்து ஒரு பிள்ளை படிக்க போச்சுங்க. கர்த்தா என்கிற திருநங்கை கால்நடை மருத்துவம் படிக்க போயிருக்கு. அது வரைக்கும் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே போர் அப்படின்னா 2 நாட்டு இராணுவ வீரர்களும் இராணுவ முகாம்கள் மீதும் இராணுவ தளவாடங்கள் மீதும் போர் தொடுப்பாங்க அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக மனித உயிர்களின் மீதும் அவர்களது வாழ்விடங்களின் மீதும் போர் தொடுப்பதை கண்டு பயந்த அந்த பெண் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி, குடிக்க நீரின்றி, மருத்துவ வசதியின்றி ஒரு சுரங்கத்திற்குள்ளே பதுங்கி இருந்து இந்திய அரசின் உதவியால் காப்பாற்றப்பட்டு இங்கு வந்து சேர்ற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்லைன்னு அந்த பொண்ணு இப்ப சொல்லும் போது கூட அந்த பயம் அப்படியே தெரியுதுங்க அந்த பொண்ணுகிட்ட. போரோட அவலங்கள் பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனா இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, கடைச்சங்க காலத்துல 5 நூற்றில் ஒரு பெண் தன் நாட்டு அரசனை பார்த்து கூறுகின்றாள். என் விருப்பம், ஆசை, கனவு, லட்சியம் என்று அவள் ஒரு பாடல் கூறுகின்றாள். முழுவதும் இங்க எனக்கு நேரம் போதாமையால சொல்ல முடியாது. 4 வரி சொல்றேங்க. பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக, அறம் நனி சிறக்க அல்லது கெடுக என்கின்றாள். பசி இல்லாகுக, அதாவது நான் வாழும் வரை திரும்புகிற திசை அனைத்தும் வாழுகின்ற மக்கள் அனைவரும் பசியற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்றாள். இதை ஏன் அவள் முதல் செய்தியாக பதிவு செய்கின்றாள் தெரியுமா? பசி இருக்கும் இடத்தில் வன்முறை வெடிக்கும், அமைதி பறிபோகும். அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் பசியற்ற சமூகத்திற்கும் தான் தொடர்பே தவிர பசியோடு இருக்கும் மனிதர்களிடையே அன்பு தழைக்கவோ அறிவு சிறக்கவோ வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுங்கள்? அடுத்ததாக பிணி சேன் நீங்குக என்றால், ஏன் பிணி சேன் நீங்குக? அதாவது கண்ணு கேட்டிய தூரம் வரை நோயே தெரியக்கூடாது, நோய் தொலைந்து போகட்டும் என்கின்றாள். 3வதாக வேந்து பகை தணிக என்கின்றாள். ஏனென்றால் அந்த காலத்தில் ஆண்டவர்கள் அத்தனை பேரும் அரசர்கள் அல்லவா? சதா சர்வகாலமுமே இந்த மண்ணிலே இரத்த நதியைத்தான் ஓடவிட்டு கொண்டிருந்தார்கள். போரிலே விழுப்புண்களை பெறுவதுதான் புகழ்வாய்ந்த வாழ்வு என்ற நிலை ஒரு பக்கம், தொடர்ந்து போரின் மூலமாக வெற்றிகளை பெற வேண்டும் என்ற பேரவாவுக்கு உட்பட்ட அரசர்கள் மறுபக்கம். இப்படி எந்நேரமுமே போர்க்களமாக இந்த சமூகத்தை வைத்துக் கொண்டிருந்த நிலையிலேதான் ஒரு பெண் தன் நாட்டு அரசனை பார்த்து கூறுகின்றாள், வேந்து பகை தணிக என்கின்றாள். வேந்து பகை தணிந்தால் அடுத்து என்னாகும்? பசி இல்லை, பிணி இல்லை, பகை இல்லை, ஆண்டு பல நந்துக, மக்கள் அனைவரும் நீண்ட நெடுங்காலம் வாழட்டுமே என்கின்றாள். அடுத்ததாக அவள் கூறுவது இன்னும் சிறப்பு. அறம் நனி சிறக்க அல்லது கெடுக, நியாய தர்மம் ஜெயிக்க வேண்டும், நியாய தர்மத்திற்கு புறம்பான அத்தனையும் கெட்டொழியட்டும் என்கின்றாள். யோசித்து பாருங்களேன், நியாயமாகவும் தர்மமாகவும் நம்ம நடந்துகிட்டோம்னா சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த போர்க்களமே இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால கொண்டு வர முடியுமா இல்லையா? 5 நூற்று பெண் பேசியதெல்லாம் இருக்கட்டும், நம்மளும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் இல்லையா? இங்க கல்வி முறையில முதல்ல மாற்றம் கொண்டு வர வேணுங்க. இங்க இருக்கிறது எல்லாமே போட்டி சார்ந்த கல்வி முறை. சரியான கல்வி மட்டுமே சமத்துவத்தையும் சமாதானத்தையும் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்க முடியும். பசியின்றி, பிணியின்றி, பகையின்றி, ஆண்டு பல நீண்டு வாழ்ந்து நியாய தர்மம் ஜெயித்து அதர்மம் அழிந்து சரியான கல்வி முறையும் கொண்டு வந்தோமே ஆனால் இந்த உலகத்தையே அமைதி பூங்காவாக மாற்றிவிட முடியுமா இல்லையா?
இங்க ஒரு போருக்கு ஒரு ஏவுகணைக்கு லட்சக்கணக்கில் செலவாகுதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ ஒரு முழு போரும் நடந்து முடியணும்னா எத்தனை லட்சம் கோடிகள் இங்க செலவு செய்யப்படும்? இவ்வளவும் மிச்சம் பிடிச்சோன்னா இங்க ஏதாவது ஒரு ஜீவனாவது பசியால சாகுமான்னு யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் பெண் என்ற பெரும் சக்திக்கு தான் இதனை தாயன்போடு அணுக தெரியும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று அறைகோல் விடுத்தானே பாரதிதாசன். அந்த கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்க்க வேண்டுமானால் இங்கு உலகம் முழுவதும் பெண்கள் ஆள வேண்டும். அதற்கு 500 பெண்ணின் ஆசையை போல நம்ம நர்மதாமாவின் ஆசை, விருப்பம், கனவு, லட்சியம் அத்தனையும் பெண் அரசியல். அந்த பெண் அரசியல் சாத்தியப்பட வேண்டும். திசைகளை பிறகு தீர்மானிப்போம், இங்கு கூண்டுடைப்பதுதான் முக்கியம் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.